அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஹோம் மேக்கரோட ஒரு ரியலிஸ்டிக் சிம்பிள் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 11 இருக்கும். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கிச்சன் இந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெஸ்ஸியான கிச்சனை யாருமே பார்த்துருக்க முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ காலையில் நம்ம ஹரிபரியாக சமைக்கும் போது கிச்சன் இப்படி ஆகிறது சகஜம்தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிவிட்டு ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளோட ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய ரியலிஸ்டிக் ரொட்டீன், சிம்பிள் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிச்சனை போய் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷிங் மிஷினை போட்டு விட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் அதோடய வேலையை பார்த்துட்டு இருக்கும். அது துவைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகளெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க, இப்போ பாத்திரத்தை நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். முதல்ல நம்ம அந்த சிங்கில் பாத்திரத்தை கழுவுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கழுவி வச்ச பாத்திரத்தை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். கிச்சன் க்ளீனிங்கில் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா பாத்திரத்தை கழுவி வைக்கிறது தான். என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே வீட்டில் உள்ள பாதி இடம் க்ளீன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. இந்த மாதிரி மைண்ட் செட் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கிட்டாலே அந்த கிச்சனே ஒரு க்ளீனான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் கடகடன்னு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப மாதம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் டைம் திருப்பி மறுபடியும் விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா டச் விட்டு போச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஏதாவது அங்கங்கே கொஞ்சம் பிசுறு தட்டுச்சுன்னா கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க, சாரி. இப்போ சரி அப்படின்ட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் எல்லாமே கழுவி முடித்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா காலையிலே நம்ம ஹரிபரியாக சமைக்கும் போது என்ன கையில் கிடைக்குதுன்னே தெரியாது, அங்கங்கே அப்படியே தூக்கி போட்டு சமைச்சிருவேனாலாம். நான் அப்பப்போ அந்த கிளியர் பண்ணி வைக்கிற அந்த ஆள் கிடையாது, அந்த மாதிரி பர்சன் கிடையாது. சில பேர் எடுத்ததை உடனே வச்சுருவாங்க, அப்பப்போ கிளியர் பண்ணிடுவாங்கள்ல. ஸோ எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஹரிபரியாக வேலை பார்க்குறதுல எது எங்கே போகுது எங்கே கிடக்குதுன்னே தெரியாது. அதுக்கப்புறமா பொறுமையாக ஆற அமர க்ளீன் பண்ணால் தான் எனக்கு க்ளீன் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் எல்லாமே மறுபடியும் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே எனக்கு. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த ஆனியனோட தோல், நம்ம காய்கறி வெட்டி போட்ட தோல் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக தொடச்சி விட்டோம்னா கொஞ்சம் அந்த ப்ளேஸ் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாகவே எல்லா ஹோம் மேக்கர்ஸுமே பண்ணுறது தான் இது. ஒரு புதுசாக ஒன்றும் நான் எதையுமே பண்ணலை. எல்லாருமே நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான். அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த கொஞ்சம் மிக்சியை கொஞ்சம் தொடச்சிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் புதுசாக இப்போ தான் வாங்கி ஒரு 2-3 மாதம் ஆகுதா, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அதை தொடச்சி மெயின்டைன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. கிச்சன்லேருந்து சமைக்கும் போது எடுத்து போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜுமே கொஞ்சம் நாரி போய் தான் கிடக்கு, அதையுமே க்ளீன் பண்ணணும். அதுக்கு எப்போ நேரம் கூடி வருதுன்னு தெரியல, எல்லாமே பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு டைம் வரணும்ல, ஃப்ரிட்ஜுக்குன்னு எந்த டைம் நேரம் எழுதி வச்சுருக்குன்னு தெரியல. அப்போ தான் அது அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்கையும் செய்கிற பர்சன் கிடையாது. எனக்கு தோணுச்சுன்னா செய்வேன், இல்லைனா அப்படியே சும்மா போட்டுருவேன். ஒரு சில நாள் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், வீடு அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி தான், ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே செய்கிற பர்சனே கிடையாது நான். ஸோ ஓரளவுக்கு இப்போ கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு. இந்த மாதிரி ஒரு கிச்சனை பார்த்தா தான் நமக்கே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்குது. அதுக்காக மீஷோவில் ஒரு ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன்.
அது வந்தோடனையும் அதை வந்து ஸ்டிக் பண்ணி விடணும். அப்போ தான் கொஞ்சம் கிச்சன் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி மாடிக்கு போய் துணி காய போடுறது. ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா வெயில் வரும். அந்த சூரிய பகவான் மேலே போய் பார்த்துட்டு துணியெல்லாம் வந்து காய போடணும். வெயில் பாருங்கள் இந்த அளவுக்கு அடிக்குதுன்னு. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. வெளியில் அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தோம் அப்படின்னா பயங்கர சில்லுன்னு இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே. இவ்வளோ வெயில் வெளியில் அடிக்குது. நான் உள்ளே வந்து ஃபேன் போடாமல் தான் இருந்தேன். ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது வீட்டுக்குள்ளே. எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கா ஒரு வேளை, அதனால் இருக்குமா என்னன்னு தெரியல. வெளியில் வெயில் நல்லா அடிக்குது. பட் ஆனால் எனக்கு தான் வந்து ரொம்ப குளிர்ந்து கிடந்துச்சு. சரின்ட்டு ஒரு வழியாக எப்படியோ அந்த வெயிலில் போய் நின்றுட்டு துணியெல்லாம் காய போட்டு வந்தாச்சு. அடுத்ததாக வந்து வீடு வந்து பெருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுப்பாக நானே இருக்கேன்னு எனக்கே தெரியுது. எல்லா வேலையும் கடான்னு செஞ்சிட்ருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வீடை வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப் போடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ளேயே மைண்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா வீட்டில், 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. வீடு வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகும். டெய்லி ஒரு நாளைக்கு 3-4 தடவை கூட கூட்டி விட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீடு. ஸோ வந்து அதனால் சரி பெருக்கி விட்டு மாப் போடுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் பெருக்கிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து தண்ணி வந்து ஒரு மாதிரி சொட்டுன்னு விழுது. அது வேண்டாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுமா என்னென்னு தெரியல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. சரின்ட்டு வீடை பெருக்கி விட்டுட்டு கையோட மாப் போட்டுடலாமே அப்படி சொல்லிட்டு மாப் போட்டுட்ருந்தேன். எங்கள் வீடு வந்து மொசைக்கு தரங்கிறதுனால நம்ம என்ன தான் தொடச்சாலுமே வந்து அது ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். டைல்ஸ்னால் வந்து இப்போ நம்ம தொடச்சோன்னா நல்லா பளபளன்னு ஆயிடுமா. இது வந்து மொசைக் தர அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ தான் தொடச்சாலும் அந்த ஒரு மாதிரி பழைய வீடு மாதிரி அந்த பழைய தர மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து மாப் போட்டுருவேன். ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோம்ஒர்க்குகளுமே நம்ம வந்து இதை தான் பண்ணுவோம். நான் எல்லா நாளுமே வந்து நானும் பெர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி ரொம்ப வந்து பொறுப்புள்ள குடும்ப பெண்ணாக இருப்பேன். அதுக்கப்புறம் நான் பாட்டிக்கு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். அதான் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு என்னோடய ரொட்டீனு. ரொம்ப எல்லா நாளுமேலாம் வந்து பெர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிருவேன் அப்படிங்கிறதுனா வாய்ப்பே கிடையாது. வாரத்தில் 2 நாள் மாப் போடுவேன். மற்ற நாள்லாம் சும்மா தூத்து விட்டுட்டு அப்படியே விட்டுறது. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது வந்து பிடிச்சிருக்கா, இந்த டைப்பில் உள்ள வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா வேலையும் பிளான் பண்ண மாதிரி ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். வாஷிங் மிஷின் போட்டிருந்தது இல்லையா, அந்த துணியை வந்து இப்போ துவைச்சி முடிச்சிருச்சு. மறுபடியும் போய் சூரிய பகவானை போய் பார்த்துட்டு காய போட்டு வரேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Selva. Tata bye. Take care.